பகலில் தூக்கம் வரும், நைட்டுக்கு முழிச்சே உக்காந்துருப்போம். நம்ம ஊர் பழக்க வழக்கம் தானே வரும். என்ன பண்ணுறது, தொழில் அங்கே அப்படிங்கும்போது வேலை அங்கே என்ன அங்கே தானே போய் ஆகணும். பாருங்க, நான் கமெண்ட் அனுப்புனேன். கேரளா ரெசிபி சொல்லவா? சொல்லுங்க, சொல்கிறதுனால தப்பு கிடையாது, சொல்லலாமண்ணா. அழகாக சொல்லுங்கள், ரெசிபி போடுங்க, நானும் பார்க்குறேன். நானும் ட்ரை பண்ணி போடுவோம்ல, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செய்யலாம்ல. ஏன்னா நம்மெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க, நம்ம பழைய கிராமத்தில் செஞ்சது தான் நமக்கு வரும். இப்போ உள்ள ஸ்டைலெல்லாம் வராது. ஆமாம், பாவம். ஒரு வாரம் தூக்கத்தக்கா, ஒரு வாரம் இல்லை, எனக்கெல்லாம் என்னைய மாதிரி ஆளுங்களெல்லாம் கொண்டு விட்டால் 1 மாதம் ஆகும். அந்த பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். என்ன பண்ணுறது, பழகிரும். அப்புறம் அங்கேருந்து பழகிரும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவும் மறந்துடும். ஆ, ரெசிபி சொல்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லுங்கள். கேரளா ரெசிபி. நம்ம கேரளாக்கார தம்பியே வந்துட்டார் பார்த்தீங்களா? வாங்க வாங்க, இறங்காவூர் தம்பி. லைக் போட்டாச்சு, தேங்க்யூ தம்பி. லைக் வந்து உங்கள் ஊர் கேரளா ஸ்பெஷலை தான் நம்ம அண்ணா சொல்கிறேன்னு சொன்னார். ஒரு ரெசிபி சொல்லவான்னு கேட்டார், சொல்லுங்கன்னு சொன்னேன். ரெசிபி எழுதிக்கிட்டு இருக்காரு அவருக்கு. ஏன் பல் அப்படி இருக்குது, எங்கன்னு இருக்கு? ஏன் அனில், என்னாச்சு? கேரள தம்பி, எப்படி தம்பி இருக்கிறீங்க? எங்கள் தம்பி கேரளாவுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு ஓணம் பண்டிகைக்கு. கண்டிப்பாக கேரளாவுக்கு எங்கள் தம்பி கூப்பிடுவார். நான் என் தம்பி பின்னாடி போவேன். கோயிலுக்கு, குருவாயூர் கோயில் போயிட்டு வந்து சிப்ஸ் எல்லாம் நிறையா வாங்கி அனுப்பி விடணும் தம்பி எனக்கு. ஓகேவா? கேரளா தம்பி சொல்லுங்கோ. அண்ணா ரெசிபி சொல்கிறேன்னு சொன்னீங்களாண்ணா, என்னென்னா ஆச்சு ரெசிபி சொல்லுங்கண்ணா. எழுதுறீங்களா, தேடுறீங்களாண்ணா? உதயகுமார் அண்ணா, ரவீந்திரன் சொல்லு தம்பி, வணக்கம். சாப்பிட்டா சொல்லுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, ஹாய் ரவிலன், வணக்கம். லைக் பண்ணுங்க. என்ன அமைதியாக இருக்குன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுங்கள்.